இந்த ரிஷப லக்கணத்தை மட்டும் ராசி கட்டத்துல வச்சுட்டு எப்படி பலன் பார்க்கலாம். உள்ள நம்ம கிரகங்களே போடுறது இல்லை. இப்ப இந்த ரிஷப லக்கணத்துக்கு திருமண பாவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆய்வு. எல்லா லக்கணத்துக்குமே திருமணம் ஸ்தானம் அப்படிங்கிறது 7ஆம் பாவம். இது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். அப்ப காலப்புருஷனுடைய 7வது வீடு எந்த ராசி? துலா ராசி. அப்ப காலப்புருஷனுடைய 7வது வீடு எந்த லக்கணமா இருந்தாலும் அது பொதுவான திருமணஸ்தானம். ரிஷப லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு திருமணஸ்தானம் காலப்புருஷனுடைய 7வது வீடு 6வது வீடாகவும், லக்னத்தினுடைய 7வது வீடு காலப்புருஷனுக்கு 8வது வர்றதுனால ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு திருமணம் தாமதம்னு சொல்லலாம். ரெண்டாவது, திருமண காலகட்டங்கள்ல திருமண நிகழ்ச்சியின் போது பெண் பார்க்க செல்லும் பொழுது, பெண் பார்த்த பின்பு திருமணம் ஆனோன்ன அந்த ஃபேமிலியில் ஏதாவது துக்க சம்பவங்கள் ஏற்படலாம். சில பேர் நம்மகிட்ட கேட்பாங்க, சார் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டேன், எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க, எங்கள் தாத்தா இறந்துட்டாரு, வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமாங்க. நம்ம போய் அவங்க சாட்டை பார்த்தா 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் ரிஷபலக்கணமாக இருப்பாங்க, அல்லது விருச்சிக ராசியிலேருந்து ஏதாவது ஒரு கோள் திசையோ புத்தியோ அங்கே நடந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு அந்த பாவம் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தை நம்ம ஆப்ரேட் பண்ணும் பொழுது அதனுடைய காரகத்துவங்கள் அந்த இடத்துல வெளிப்படுறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு விஷயம், இப்போ இந்த ரிஷப லக்கணத்துக்காரருக்கு திருமண காலகட்டங்களில் நான் நிறைய பேர்த்த கேட்டிருக்கேன். திருமண காலகட்டங்களில் நிச்சயமாக அவங்க வீட்டில் யாராவது துக்க சம்பவங்கள், அல்லது அவங்க கல்யாணம் பண்ணின இடத்துல யாருக்காவது கலப்பு திருமணங்கள், இல்லை திருமணம் ஆகி கணவன் மனைவி பிரிந்து இருக்கக்கூடிய நிலைகள், அல்லது உடல் ரீதியாக ஆரோக்கியங்கள் பாதிக்கப்படுறத நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். இது பொதுவான தன்மை. சரி.